சிடிஎன் யூடியூப் சேனல் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஸ்கர்ட் எப்படி உயரம் குறைக்கிறதுங்கிறத பாருங்கள். கஸ்டமர் ரொம்ப ஹைட்டாக இருக்குன்னாங்க, அதை எப்படி நான் குறைக்கிறேன். சில பேர் மடித்து தைக்கலாமா இல்லை கீழே டக்கு பிடிக்கலாமாம்பாங்க. வெட்டி தைக்கிறதே நல்லது. ஏன்னா வெட்டி தைச்சிங்கன்னா துவைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஆளுக்கு வெயிட்டும் கூடாது. எத்தனை இன்ச்சின்னு இப்போ கணக்கு பண்ணிவிட்டு மேலே பெல்ட்டை வெட்டி போட்டுருங்க. கீழே இப்போ சைடு ஓப்பனை கொஞ்சம் நல்லா அகலப்படுத்திக்கோங்க. ஓவர்லாக் போடுறதுன்னா கையில் பிரித்து விட்டுக்கலாம். ஓவர்லாக் ஓட போட்டுருங்க, வெட்டி விட்ருங்க நல்லா ஒரு 10 இன்ச்சிக்கு. இப்போ எவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் மார்க் பண்ணி அந்தளவுக்கு உதவ போட்டுக்கோங்க. சைடை உருட்டிக்கோங்க, 2 சைடுமே கொஞ்சம் உருட்டிக்கோங்க. ஏன்னா ஓவர்லாக் வெட்டி விட்டோம்ல, கரப்பாலம் இருக்காது, அதனால் உருட்டி விட்டுக்கிட்டு அதில் பொடுசாக அதேமாதிரி இந்த பக்கமும் அதே அளவுக்கு நைஸாக. ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு ஒரு 6 இன்ச்சியை மடக்கி ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு 2 இன்ச்சு ஹைட்டு கூட இருந்துச்சுன்னா பட்டி போட்டுக்கலாம். அப்படியே மடக்கி நம்ம நாடாவை உருவி விட்டுட்டு நம்ம அப்படியே மடக்கிடலாம். ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னா வெட்டி தைச்சிருக்கணும். பெல்ட்டு போனால் போய்ட்டு போதா, பெல்ட் மீனிங் நம்ம காமிச்சிக்கலாம். எனக்கு கீழே ஹைட்டு குறைக்க முடியாது, மேலே தான் சரிப்படுத்தணும். கீழே ஹைட்டு குறைச்சி இங்கே வெட்டிட்டிங்கன்னா அம்பர்லாக்கு போயிடும் போகிறோம். இப்போ எந்த அளவுக்கு கணக்கு பண்ணி அப்படியே ஒரு பட்டி போட்டுடணும். நாடா உள்ளே வச்சு விட்ருங்க. 2வது கோர்த்தா 2 வேலையாகி போயிடும். நாடா கோர்த்துக்கிட்டே ஒரு தையல். ஒரே இலவலாம் மேலே லேசாக இழுத்துக்கோங்க, கீழே லைட்டாக குளிர விட்டுருங்க. ஒரு நூல் மேலே இழுக்கணும், கீழே தைக்கையில் கீழே கொஞ்சம் குளிர கொடுத்தீங்கன்னா தையல் திருகலாக இருக்காது. ஏன்னா அம்பர்லாக்கு பாவாடை இல்லை, அதனால். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே மறுபடியும் திருப்பி வச்சு ஒரு தையல், டபுள் தையல். மொத்தம் பட்டி மீனிக்கு வந்துடும் உங்களுக்கு. இதுவே பட்டி பெரிய பட்டி தான் போட்டிருக்கு, 2.25 இன்ச்சு போட்டிருக்கு. 3 இன்ச்சு நெருக்கி போட்டிருக்கு. ஏன்னா ஹைட் ரொம்ப கூட இருந்துச்சு இந்த பாவாடை, அதை நம்ம சரிப்படுத்தி 2 இன்ச்சு பாவாடையை வெட்டி விட்டும் பட்டி 5 போட்டிருக்கு. ஏன்னா ஹைட்டு 33 இன்ச்சு தான் ஹைட்டு. அவங்க அவ்வளோதான் போதும்னாங்க, அதனால். இப்போ 2 தையல் போட்டுட்டோம். இப்போ பாவாடையை திருப்பி விட்டுட்டு அந்த நம்ம வெட்டி விட்ட தையலுக்கு அளவுக்கு கரெக்டாக போட்டுருங்க. ஒரு 3 இன்ச்சு கேப் வச்சுக்கோங்க நாடா அளவுக்கு. அவ்வளோதான். நல்லா ஒரு கட்டு கட்டிக்கோங்க, இல்லாட்டி தையல் பிரிஞ்சிடும். ஓவர்லாக் மிஷின் அந்த கேப்பில் ஓவர்லாக் போட்டுக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. ஒரு 1.5 இன்ச்சு தானே, ஓவர்லாக் இல்லாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.